My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination re-revised results official report அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல 720க்கு 720 வாங்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக குறைந்திருக்கிறது. முதல்ல வந்து நமக்கு 67 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ அந்த கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 17 மாணவர்களாக குறைந்திருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து 720க்கு 720 எடுக்கிற கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாணவர் மட்டும் வராரு. ஸோ டாப் 100 மாணவர்கள் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஒரு டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. லேட் இந்த நைட்டுங்கிறதுனால வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் மட்டும் டிஸ்பிளே பண்றேன். ஸோ மறக்காம வீடியோவை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த நாளையிலிருந்து வரக்கூடிய வீடியோல காலையில நம்ம வீடியோவோட வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் திங் தான் இது. என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் டிஸ்பிளேல இருக்கு. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் எனக்கு கால் பண்ணுங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA declares re-revised results for NEET 2024 NEET NTA scores rank of the eligibility come entrance NEET 2024 regarding போட்டு ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இவங்க வந்து ரிவைஸ்டு ரிசல்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி போட்டிருக்கிறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைலைட்ஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். ஒட்டுமொத்தமாக நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் நமக்கு வந்து 2024 24,679 மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டார் மார்க் என்ன அப்படிங்கிறத வந்து எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நானும் செக் பண்ணி பார்க்குறேன். பட் என் கண்ணுக்கு எதுவும் புலப்படலை. நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த இடத்துல ஸ்டார் மார்க்ல இன்க்ளூடிங் அன்ஃபேர் மீன்ஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த இடத்துல அன்ஃபேர் மீன் கேசஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களையும் சேர்த்து தான் இந்த அப்பியர்டு கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் இன்கேஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய கேண்டிடேச்சர் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமாக சில விஷயங்களை நம்ம கவனித்தோம். அதில் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் அப்படிங்கிற கவுண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 மாணவர்கள் நமக்கு வந்து இந்த 720க்கு 720 எடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்நீஷ் அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து 720 out of 720 எடுத்திருக்கிறார். ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் மிஸ் பகாரி அகாடமியின் சார்பாக. மொத்தமாக 17 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்குங்கிறது 716 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 716 தான் அதனுடைய கரெக்டான மெத்தடில் போகுது. 715 எஸ் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா 716, தப்பாக அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா 715, 719, 18 அந்த கதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு தமிழ்நாடு மாணவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். இப்போ நம்ம சைட் பை சைடு என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க பாயிண்ட் நம்பர் 8 applicant state wise candidates registered appeared qualified in 2023 and 24. இதில் நான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் முதல்ல எதை காமிச்சிடுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டோட்டல் அப்பியர்டு காமிச்சிடுறேன். இது வந்து ரிஜிஸ்டர்டு 24,06,079 மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 23,33,162 மாணவர்கள் அப்பியர் ஆனதாக போட்டிருக்கு இல்லைங்களா. இது இந்த ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விட்டாங்கல்ல, முதல் முறையாக ஒரு ரிசல்ட் விட்டாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் அப்போ வந்த கவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. 23,33,297 சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே அந்த கவுண்ட்டுங்கிறது வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ வேரி ஆகும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 135 மாணவர்கள் வந்து அன்ஃபேர் மீன்ஸ் கேசஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நம்பர் அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் இஸ் 233,297 which includes 135 unfair mean cases. The data for appeared candidates in all other tables is 233,13162. ஓகேங்களா, இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கு. which does not include 135 unfair means. இந்த 8th டேபிளில் மட்டும்தான் அந்த விஷயத்த போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஎஃப்எம் கேஸில் தமிழ்நாடுலேயுமே வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கு.
இப்போ 135 ரூபாய். இப்போ தமிழ்நாடு பாருங்க, இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த கேசஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அதனுடைய இது. அதில் 1,58,449 மாணவர்கள் எழுதி 1,52,920 மாணவர்கள் அப்பியர் ஆகிருக்கிறாங்க. இதில் இந்த கவுண்ட் வேரியேஷன் எங்கே ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாணவர் இங்கே கம்மியாக இருக்கு. அதாவது 1,52,919 இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து சேருது. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் அன்ஃபேர் மீன் கேசஸில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. 135 பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பிடிஎஃப்ல இருந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸில் அந்த விஷயங்கள் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது, அண்ட் உத்தரப்பிரதேஷில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஒடிஷாவில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வேரியேஷன், அந்த கேசஸ் நம்பர்ஸ் வேரியேஷன் ஆகிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெல்லியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அண்ட் பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில், ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸில் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 135 மாணவர்கள் யூஎஃப்எம் கேசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது போக மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. என்டிஏ தரப்புலேருந்து இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 720க்கு 720 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1 as of now. ரிவைஸ்டு மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய இது. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வெப்சைட்டில் இருந்து கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நமக்கு வந்த இதில் நான் உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம வெப்சைட்டில் வந்தோம்னா அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் கூட நம்ம பார்க்கலாம். இந்த நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய எல்லா ப்ராசஸும் 1 by 1 பண்ணிட்டே வராங்க. ஸோ அதில் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன். ஸோ எம்சிசி வில் ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது வரும் ஃபார் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ். சரிங்களா? வந்தவுடனே நான் அதையும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.